கிரேஸ் அண்ட் சீடு, கிருபையும் தேவனுடைய வித்தும். ஒரு ஆலமர விதையை போட்டிங்கன்னா என்ன வரும்? அதுக்கப்புறம் அந்த விதையை போட்டால், அதுக்கப்புறம் அதை போட்டால் 3000 வருஷம் ஆனாலும் ஒரு ஆலமர விதையிலிருந்து இன்னொரு ஆலமரம் தான் வறுமை ஒழிய அரச மரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். கையை தட்டுங்க சார். நாய் குலைக்கும், சிங்கம் கர்ஜிக்கும், கழுத கணைக்கும். போய் டியூஷன் எடுத்து கொடுத்தோம். அது எதுக்கு எப்படி தெரியுது? நீ ஒரு கழுதை, நீ ஒரு கழுதை, நன்றாக புரிந்து கொள். அதுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது. அந்த ஏதோ ஒன்றுன்றேன்ல, அதுதான் கிரேஸ்க்குள்ள சீடு 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 சீடு. நமக்குள்ள பரிசுத்தம்னு ஒன்று வருது இல்லை? அது எந்த லால வருது? மோசே லால வரல. எல்லாம் சொல்லுங்க, ஹோலினஸ்ஸு சொல்லுங்க. மோசஸோட லால வரல, நேச்சுரல் லால வருது. கை தட்டுங்க வருது அவருக்கு. ஜாதி ஜாதியான நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணி, ஜாதி ஜாதியான நீர்வாழ் ஜந்துக்கள், ஜாதி ஜாதியான செடி, பின்பு தேவன் நமது சாயலாகும், நமது ரூபத்தின். அது எல்லாம் மாறல. அது எல்லாம் பாரு மாறி இருக்கா? மாறல. நீயும் மாற மாட்ட. உன் வாழ்க்கையிலையும் எந்த எதிரி ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வித்து உனக்குள் இருக்கிறது. இந்த வாரம் கத்தரிஸ்தவனா கொஞ்ச நேரம் நம்ம அதை பார்த்துட்டு கடந்து கிரேஸ் என்கிற தலைப்பில் கிரேஸ் அண்டு சீடு, கிருபையும் தேவனுடைய வித்தும் என்கிற தலைப்பில் நான் இந்த வாரம் பேசுகிறேன். கத்தரிஸ்தவனா தொடர்ந்து நான் பேசுவோம். ஜீனியாலஜி, ஜெனட்டிக் மெமரி, ஜெனட்டிக் ரிசர்ச்சு, ஜீனியாலஜி, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கிருபைன்ன உடனே நிறையா சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. எதை வேணாலும் செய்யலாம், பேச தெரியாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, கிருபை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டால், கிருபை உங்களுக்குள்ளே எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்றத நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் கிருபைக்கு எதிராக பேசவும் மாட்டீங்க. கிருபையில் நீங்கள் எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையும் வித்தும். ஆமென் சொல்லுங்கள். கிரேஸில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? கடவுளோட சீடு உங்களுக்குள்ளே வந்துடுது. அதுதான் லால எல்லாமே நோட்டில் இருக்குது. கிரேஸில் எல்லாமே வித்தா மாதிரி உங்களுக்குள்ளே வந்துடுது. இப்போ இந்த வித்து உங்களுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. கெமிக்கல் ரியாக்ஷனு. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் உங்களுக்குள்ள ஹோலினஸ் அப்படியே கொண்டு வருது. இந்த கிருபைக்கும் பரிசுத்தத்தும் தூரம்ன்ற ரொம்ப நாள் அந்த கிருபையும் பரிசுத்தையும் கனெக்ட் பண்ணலை. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். கிரேஸ் அண்ட் ஹோலினஸ். எல்லா ஃப்ரீடமும் இங்கே இருக்கும், ஆனால் எங்கும் இல்லாத பரிசுத்தம் இங்கே இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக இங்கே சீடாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. கிருபை எப்படி வேலை பார்க்குது? சீடாக வேலை பார்க்குது. இந்த வாரம் அதுக்கான ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் கடன் சொல்ல விரும்புகிறேன். இந்த கனெக்டட் வேர்ட்ஸ் வித்து, சுதந்திரம், குமாரன், குணம், ஜாதி, இதெல்லாம் இது ஃபேமிலி வேர்ட்ஸ். இதை ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, கிரேஸ் அண்ட் சீட், ஜீனியாலஜி. ஒரு நல்ல ஒரு தமிழ் படத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆமாம், போதி தர்மன் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாரா? சைனாவில் ஷாலின் டெம்பிள்னு ஒரு காலத்தில் ஒரு படம். இவனை ஏண்டா படம் பார்க்க விட்டான்னு பிசாசு வருத்தப்படணும். ஆமாம், இப்போ என்னென்னா, அந்த ஷாலின் டெம்பிள் ஒரு காலத்தில் பயங்கரமான சைனீஸ் ஃபில்மு. சைனாக்காரங்களை ஹாலிவுட்டுக்குள்ளே கொண்டு வந்தது அந்த ஷாலின் டெம்பிள். இவங்களுடைய அதே தான் ஜெட்லி இவங்க குரூப். அதுக்கப்புறம் தான் குங்ஃபு ஆஃப் 7 ஸ்டெப்ஸு, இதெல்லாம் 80s.
80s நடந்த படங்கள் அது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகி இவங்க சடை போடுறதை கட் பண்ணி கிராப்புக்கு பண்ணி அப்புறமேட்டு என் பேர் என்னப்பா ஜாக்கி சானு இவங்கெல்லாம் வந்து அப்படி வர கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேண்ட்டு சட்டை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மரங்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஷாலின் டெம்பிளில் இருக்க குங்ஃபு இந்த கலை இதெல்லாம் வந்து எல்லாமே இங்கேருந்து போன போதி தர்மன்றவர் தான் பண்ணார் கொண்டாடுறாங்க. இப்போ இதில் ஒரு 2-3 சீன் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சீடு இது வந்து இட்ஸ் சயின்டிஃபிக்கலி இட் இஸ் ப்ரூவ்ட். அதான் சொல்லுவேன், அந்த ஏரியா மட்டும்தான் வரேன். அந்த வித்து எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் அவனுக்குள்ள அது தூங்குகிற அரக்கன். அதான் சொல்ல வரேன், ஒரு வித்து அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஜெனட்டிக் மெமரின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை குறித்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த நபராகவே மாறிடும். எத்தனை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சாலமனை மெடிடேட் பண்ணும்போது டக்குன்னு வந்து நீங்கள் சாலமனோட விஸ்டமே உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஆமாம், நீங்கள் எந்த கேரக்டரை பைபிளில் மெடிடேட் பண்ணுறீங்களோ அந்த கிரேஸ் உங்களுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ தான் அடுத்த வருஷம் விட்டுறோம். இப்போ இந்த ஜீன், இந்த சீடு, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஎன்ஏ இது எப்படி ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்குள்ளே வந்து அவனை போலவே மாற்றுகிறது. கிறிஸ்துவுக்குள் இருந்த வித்து நீங்கள் கிருபைக்குள் வரும்போது உங்களுக்குள் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்குள்ள பாரு, நல்லா கவனிங்க, வார்த்தை கற்பலகையில் எழுதப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டில் அவர்கள் இருதயத்தில் எழுதப்படுகிறது. இந்த இருதயம் என்பது விருப்பம். அந்த விருப்பம் உங்களுக்குள்ள வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவின் வித்து உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. The bottom line என்னன்னா, the man who is in grace, he has the seed and DNA, the chromosome of Jesus Christ. Oh! கையத்தட்டு. எனக்குள்ளே ஆமென், அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் அழியாததும் நிலைத்து நிற்கிறதுமான அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால் நான் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே எனக்குள்ளே ஒரு டிஎன்ஏ இருக்கு, எனக்குள்ளே ஒரு வித்து இருக்கு, எனக்குள்ளே ஒரு சீட் இருக்கு, எனக்குள்ளே ஒரு ஜீன் இருக்கு. இந்த ஜீன் சுத்தி எதுவுமே இல்லாட்டினா கூட ஒரு மனிதன் எதன் அடிப்படையில் செயலாற்றுகிறான்? சூழ்நிலையின் அடிப்படையில் செயலாற்றவில்லை. தனக்குள் இருக்கிற டிஎன்ஏயின் அடிப்படையில் தான் அவன் செயலாற்றுகிறான். கையை தட்டிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு அமைதியா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. இதுக்கு மேல நீங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எதன் அடிப்படையில் செயலாற்றுகிறான்? சட்டத்தின் அடிப்படையில் அவன் செயலாற்றவில்லை. பயத்தின் அடிப்படையில் செயலாற்றவில்லை. சிறைச்சாலைகள் மூடிதான் இருக்கிறது, ஆனாலும் அது நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஆலயங்கள் திறந்துதான் இருக்கிறது, ஆனாலும் அவைகள் காலியாகவே இருக்கிறது. எதன் அடிப்படையில் மனிதன் முடியும்? சார் நீங்க ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க சார், ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க, அதனால என்ன வேணாலும் செய்வாங்க சார். ஆமா, கதவை கூட திறந்தான் வச்சிருக்கோம் சர்ச்சில், வரமாட்டேன்ற. அப்ப ஃப்ரீடத்தின் அடிப்படையில் ஒன்ன செய்யல, விருப்பத்தின் கையத்தை. நீ ஃப்ரீடத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் திறந்து வச்சிருக்க கதவுக்கு நீ உள்ள வந்திருக்கணுமே, வரலையே நீனு. ஏன்னா ஆலயத்தின் கதவு திறந்திருந்தாலும் உன் மனதில் இருக்கிற விருப்பத்தின் அடிப்படையில் தான் நீ செயல்படுகிறாய். ஈபிகோல ஏகப்பட்ட சட்டங்கள் இருந்தாலும், இந்தியன் பீனல் கோட்ல ஏகப்பட்ட சட்டங்கள் இருந்தாலும், எல்லாம் அவனை மிரட்டினாலும், சர்ச்சு காலியா கிடக்கு, ஜெயிலு நிரம்பி இருக்கு. நான் கேட்கிறேன், இவனை மிரட்டி வச்சனால சிறைச்சல காலி ஆயிடுச்சா? இல்லையே. அப்ப மனிதன் எதன் அடிப்படையில் செயல்படுகிறான்? விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுகிறான். விருப்பம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது? டிஎன்ஏயின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. அது குணம், அது வித்து, அவ்வளவுதான். அதுதான் சொத்து. ஆமா, அதோட முடிச்சுட்டு கிளம்பி. கிரேஸ் மீன்ஸ் சீடு. ஒரே வார்த்தையில நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கு வாயில் அடிச்சிருது இந்த வசனம். மனிதன் சீடின் அடிப்படையில் தான் வேலை பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நாய் குலைக்கும், சிங்கம் கர்ஜிக்கும், கழுத கணைக்கும். போய் டியூஷன் எடுத்து கொடுத்தோம், அது எதுக்கு எப்படி தெரியுது? நீ ஒரு கழுதை, நீ ஒரு கழுதை, நன்றாக புரிந்து கொள். அதுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது. அந்த ஏதோ ஒன்றுன்றேன்ல,
அதுதான் கிரேஸ்க்குள்ள சீடு 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 சீடு. ஆமாம் ஆமாம். தேவனுக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லை, தேவனுக்கு வித்து மேலே தான் நம்பிக்கை. அதனால தான் பைபிள் தொடங்கும் போது எப்படி தொடங்குதுன்னா, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களால் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் சீஷர்களாகும்படிக்கு அல்ல, பிள்ளைகளாகும்படிக்கு. சீடு, சீட்ல தான் எல்லாம் நடக்குது. ஆமா, சீடு வந்துருச்சுன்னா ஒண்ணுமே தேவை இல்லை. அதான் அதான் அந்த சீடு எல்லாத்தையும் செஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இது எப்படி இருக்குன்னா, பிசாசுக்கு தெரியும், புரிஞ்சுக்கங்க. பிசாசுக்கு இது தெரியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் மன்னிக்க 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் சினிமா இருந்துச்சா? சினிமாவினால் ஜனங்கள் கெட்டு போகிறார்கள் ஐயா, சினிமாவை நாம் அடிக்கும்படிக்கு ஜெபிப்போம் ஜெபிப்போம்ன்றாங்க. திடீர்னு ஜெப குறிப்பு மாறிடுச்சு. சினிமாவை விட அடுத்த பாசம் இன்டர்நெட்டை நாம் அழிக்கும்படி ஜெபிப்போம் ஜெபிப்போம்ன்றாங்க. நீ இதெல்லாம் அழிச்சாலும் அவன் மாற மாட்டான். ஏன்னா பிரச்சனை இங்கே இல்லை, பிரச்சனை இங்கே இருக்கு. நீ கிளைய வெட்ட 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 வெட்ட. ஆமாம், நேற்று தொலைக்காட்சி, இன்னைக்கு இன்டர்நெட்டு. எனக்கு கேள்வி என்னன்னா, நோவா காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சா? அப்புறம் எப்படி பாவம் பண்ணாங்க? பாவத்துக்கு இன்டர்நெட் தேவையில்லை. சொல்லுங்க, பாவத்துக்கு தொலைக்காட்சி தேவையில்லை, பாவத்துக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா பாவம் என்பது பொருட்கள் சம்பந்தப்பட்டது அல்ல, அது வித்து சம்பந்தப்பட்டது. ஆமென். பரிசுத்தத்துக்கு வருவோம். பரிசுத்தத்திற்கும் நம்ம எல்லாருக்கும் பைபிள் இருக்கு, நம்மெல்லாம் பரிசுத்தமா வாழ்றோம். முதல் நூற்றாண்டில் இந்த கிறிஸ்தவர்களுக்கு பைபிளே இல்லை. அப்ப எது அவனை இயேசுவை போலவே அற்புதம் செய்ய வைத்தது எது? இயேசுவை போலவே வாழ வைத்தது எது? அவர்களுக்குள் இருந்த வித்து. தேவன் இந்த உலகத்தில் எதையும் நம்பவில்லை, தன்னுடைய வித்தை மாத்திரமே நம்புகிறார். வித்து மட்டும்தான் எனக்குள்ளே வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. வித்து மட்டும்தான் எனக்குள்ள விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. வித்துக்கு ஒரு நியதி இருக்கு, வித்துக்கு ஒரு விதி இருக்கு. அது தான் விதியை சரியா செஞ்சுட்டு போயிடும், எவனையும் கேட்காது. ஆமாம், அது உள்ளே போயிடுச்சுன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். பாம்பு ஒருத்தரை கொத்திருச்சு, பாம்பு கொத்துரை விட்டுருங்க. சயனைடு விஷத்தை எடுத்து ஒருத்தன்ட்ட வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இன்ஜெக்ஷனை போட்டு ஏற்றிட்டாங்க. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் ஏற்றப்பட்ட நபர் சாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே செய்ய வேண்டாம். இனிமேல் அது தான் வேலையை, அதை விட வலிமையானது தேவனுடைய வித்து. அது உள்ளே போயிடுச்சுன்னா அது தான் வேலையை செஞ்சிடும். செஞ்சிடல, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நான் லாவில் இருந்தப்போ பைபிள் படித்த விட கிரேஸ்க்கு வந்த பிறகு தான் பைபிள் படிக்கிற அதிகம். ஆமாம், அப்போ நான் ஜெபிச்சதை விட இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்க தான் அதிகம். ஆமாம், ஜெபமே தேவையில்லை என்பதை பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் பேசிகிட்டு இருப்பேன். நான் ஜெபம்னு சொல்கிறது எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், கேம்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும். 2 ஜெபம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும். ஆமாம், காலையில் எழுந்திரிச்சோன்னு உப்புமா கிண்டி வச்சுருக்காங்க, என்ன சொல்கிறீங்க, காலையில் சாப்பாடு வேணான்றீங்க. அடுத்த நாள் காலையில் சப்பாத்தி வச்சு லைட்டாக பீஃப் அப்படியே பரட்டி வச்சு வச்சுருக்காங்க. காலையில் சாப்பாடு சார் இப்போ நேற்று காலையில் சாப்பாடு வேணான்னா, நேற்று சொன்ன காலையில் சாப்பாடு அர்த்தம் வேற, இப்போ நான் சொல்கிற காலையில் சாப்பாடு அர்த்தம் வேற. ஆமாம், நான் வந்து ஜெபம் தேவையில்லைன்னும் போது நீ அவனுக்கு தெரியும், அவரே சொல்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இப்படித்தான் இயேசு பேசும்போது, சீசர்கள் பேசும்போது அந்த வார்த்தையின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் எது செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, வித்து. வித்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வித்துக்கு என்ன நியதி, அந்த நியதியை நமக்குள்ள அது வேலை நடந்துகிட்டு இருக்கு. வாசிப்போம். அதை என்னெல்லாம் பார்க்கலாம் நான் யோசிக்கிறேன்னா, அந்த நேச்சர் ஆஃப் அ சீட், ஒரு சீடோடைய ஒரு சீடு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வித்து, அதனுடைய இயல்பு தன்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆலமர விதையை போட்டிங்கன்னா என்ன வரும்? அதுக்கப்புறம் அந்த விதையை போட்டால், அதுக்கப்புறம் அதை போட்டால் 3000 வருஷம் ஆனாலும் ஒரு ஆலமர விதையிலிருந்து இன்னொரு ஆலமரம் தான் வருமே ஒழிய அரச மரம் வர்றதுக்கு வாய்ப்பு
இல்லை சார். கையை தட்டுங்க சார். யாராச்சும் வேலி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆலமரம் விதைய போட்டேன், எதுக்கு சார் பார்த்துக்கிட்டே? இல்லை, திடீர்னு அரச மரம் வந்துடக்கூடாதியா, நிம்மதியாக போய் தூங்கு. போட்டது என்ன விதையோ அதுதான் வரும். எனக்குள்ள விழுந்தது என்ன விதையோ, எனக்குள்ள இயேசு வெளிப்படுவார். இந்த உலகம் இயேசுவை பார்க்கும். கையெழுத்து அவருக்கு ஆமென். இட்ஸ் a chemical reaction. It's a chemical reaction. It's a chemical reaction. அன்புக்குரியவர்களே, in Old Testament holiness is mathematics. அதாவது கணக்கு வழக்கு. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. 5 மணிக்கு எந்திரிச்சா நீ என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். ஆமா, 5 மணிக்கு எந்திரிக்க முடியல, அப்ப நைட் 9 மணிக்கு தூங்கணும். நீ அடுத்து கட்டல மேக்ஸ் ஃபுல்லா நைட் 9 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம். வெரி குட். 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம். 9 மணிக்கு தூங்குறதுக்கு என்ன செய்யறது? நீங்க டிவி பார்க்கறது 7 மணியோட நிப்பாட்டிடணும். அடுத்து மேக்ஸ் ஃபுல்லா மேத்தமேட்டிக்ஸ். எல்லாத்தையும் செஞ்சு தான் உன்னை செயல்படுத்த முயற்சி எடுக்கிறான். ஆனா எதுவுமே உள்ளுக்குள்ள வரவே மாட்டேன்து. எல்லாம் கணக்கு வழக்கு, எல்லாம் ஃபார்முலா, எல்லாம் வெளியே இருக்கு, உள்ள ஆசை வர மாட்டேன்து. ஏன்னா பழைய ஏற்பாடை பொறுத்தவரை பரிசுத்தம் என்பது மேத்ஸ், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தம் என்பது கெமிஸ்ட்ரி. ஆமென் சொல்லுங்க. கெமிஸ்ட்ரி உள்ள. ஆமா, ஒரு ஆம்பளை பெண்ணை நீ ஆம்பளை பெண் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பக்கத்தில் பொம்பளை பிள்ளை இருக்கும்போது. ஏன்னா அது கெமிஸ்ட்ரி. என் அன்பு மகனே, ஒரு அருமையான ஒரு அதான் தேவையில்லை, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. என்னன்னா கெமிஸ்ட்ரி. Holiness is not maths, it is chemistry. It's a chemical reaction. எனக்குள்ள நடைபெறுகிற மாற்றம், எனக்குள்ள வருகிற இரக்க சிந்தனை, எனக்குள்ள வருகிற தயாள குணம், எனக்குள்ள வருகிற மன்னிப்பு, இது எல்லாம் கிறிஸ்துவின் வித்து எனக்குள்ள இருக்கிறபடினாலே எனக்குள்ள அந்த ரியாக்ஷன் ஏற்படுகிறது, எனக்குள்ள அந்த எண்ணம் வருகிறது, எனக்குள்ள மன்னிப்பு மாற்றங்களும் வருகிற கரங்களை கர்த்தரண்டி சொல்லுவோம். தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். He will not continue in sin. காரணம் எங்க முடிக்கிறான் பாருங்க. அவன் ஜெபிக்கிறான் இல்ல, காரணம் அவன் பைபிள் வாசிக்கிறான் இல்ல, காரணம் அவன் உபவாசிக்கிறான் இல்ல, காரணம் அவன் சர்ச்சுக்கு போறான் இல்ல, காரணம் அவங்க பாஸ்டர் உசுர கொடுத்து கத்துறாரு இல்ல. ஏன் சார் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான்? காரணம் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கையை தட்டுங்க நல்லா. the reason எது? வித்து. பாவம் செய்ய மாட்டான். அதுக்கு பைபிள் கொடுக்கிற ஒரே ஷூரிட்டி, பைபிள் வாசிப்பார், அந்நிய பாஷையில பேசுவார். கிடையாது. மிரட்டிட்டு போவோம் பிள்ளைகிட்ட, இது திறக்காதன்ட்டு. நீ போயிட்டு வரக்குள்ள திறந்து பார்த்துருக்கோம். அப்பவே அவனுக்கு தெரியும் எப்படி ஒன்று ஹேண்டில் பண்ணணும். ஓ மிரட்டல் உருட்டல், பாஸ்டர் ரொம்ப மிரட்டி பேசுறாரு. ஆமா, அதுக்காண்டி இருக்கிறவங்களாம் நல்லவன் கிடையாது. முதல் பாஸ்டே நல்லவரான்னு யோசிக்கணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, மிரட்டி பேசுகிறோம் நல்ல பாஸ்டர், ஃப்ரீயாக பேசலும் கெட்டவர். கிரேஸ் இல்லை. It is not based on the word of God. It is not based on the not word of God. It is not based on the என்னது law. It is not based on some spiritual, so-called spiritual activities. It is not based on something else. It is based on the seed and DNA and the gene. கையத்தட்டோடு அவருக்கு ஆமென். நல்லா ஓ ரபா லா ஷக்கரபா. ஆமென் ஆமென் ஆமென். நீ ஜெபிக்கிறதுனால பரிசுத்தமாகறீனா, உன்னை ஜெபிக்க வைக்கணும்னு ஒரு உணர்ச்சி வர்றது உனக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ. ஆமென். ஏன்னா அரச மர வித்து அரச மரத்தை தான் தரும். ஆலமர வித்து ஆலமரத்தை தான் தரும். ஆமா, அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறபடினால் நான் அவராகத்தான் உருவாகுவேன். இதுல என்ன மாற்றம்? வேலை ஃபுல்லா வெளியில கிடையாது, வேலை ஃபுல்லா உள்ளே 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 நடப்பதை புரிந்து கொள்ளும் போது. என் கேள்வி, உங்க வாழ்க்கையில எதங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கர்த்தர் என்கிட்ட கேட்டார், அதை உங்கள்கிட்ட கேட்கிறேன். சின்ன வயசுல இருந்து 30-40 வருஷமா சோறு தின்னுக்கிட்டு தான் இருக்கிற. யாரு சொல்லி சோறு சாப்பிட்ற? சொல்லுங்க, யாரு சொல்லி?
உன் வயிறு சொல்லி சோறு சாப்பிட்றீங்க. பசி என்பது ஒரு உணர்வு. நீங்கள் எதன் அடிப்படையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? உன்னை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உணர்வு. தினமும் காலை எழுந்திரிச்சோன்னு டாய்லெட் போகிறீங்களே, அது கூட எதன் அடிப்படையில்? உணர்வு. ஆமாம். பல்லு விளக்க மறந்துடுறீங்க, ஒரு 9 மணியாப்பில் தெரிஞ்சது நீங்கள் பல்லு விளக்கலையோ, எப்படி தெரியுது? அது கூட ஒரு உணர்வு. எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எதன் அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உணர்ச்சியின் அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை தேவன் டெய்லி காலையில் இருந்துச்சு, அன்பு மகனே இந்த ப்ரஷ்ஷு இந்த பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 50 பேர் வீட்லேயும் போய் அவர் பேஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆனால் எல்லாரும் பல்லு விளக்கணும்னு அவர் விரும்புகிறார். எல்லாரும் வந்து காலையில் டாய்லெட் பண்ண விரும்புகிறார். அவனை போய் 50 பேரும் எழுப்பிக்கிட்டு இருக்கல தேவன். அவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த சிஸ்டத்தை வச்சார் தேவன். ஹோலினஸ் இஸ் அ சிஸ்டம். கையை தட்டுங்க. அனாட்டமி உள்ள வந்துருங்க. இதை போட்டுக்கிட்டு என்ன சார்? வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்துவது எப்படின்னு யூடியூப்ல, இந்தியன் டாய்லெட்டை பயன்படுத்துவது எப்படின்னு யூடியூப்ல ஒருத்தன் மதுரைக்காரன் போட்டிருக்கான். 10-20 மில்லியன் பார்த்துட்டாங்க. அதை உலகம் ஃபுல்லாக பார்த்து அவனை கடைசியில் CNN கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. ரொம்ப சிறப்பாக எடுத்துருக்கிறீங்க, அடுத்தடுத்து வீடியோ நீங்கள் தரணும், அடுத்து கைலி கட்டுவது எப்படி அப்படின்னு. ஜப்பான்காரெல்லாம் கைலி கட்ட திணறாங்க, அப்படின்னு கேட்டு அப்படி கட்டிக்கணும், இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்ல, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே ஜனங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க? இயற்கை உபாதைகளை. என்ன சொல்ல வரேன், தேவன் முழு உலகத்தையும் உணர்வின் அடிப்படையில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருவரும் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஐயா நீங்க போட்டு சொல்லிட்டீங்க பூமியை 2 பேர் நிரப்புறதா? அதெல்லாம் பண்ணிடுவாடான்ட்டு போயிட்டாரு. கை தட்டுங்க. அதான் காட் ஸ்டைல். காட் ஸ்டைல். எப்பவுமே தேவன் ஒரு வேலையை உணர்வின் அடிப்படையில் தான் செய்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை உணர்வின் அடிப்படையில் செய்கிறார். ஜெபத்தை உணர்வின் அடிப்படையில், வேத வாசிப்பு உணர்வின் அடிப்படையில், உபவாசமே எடுக்கணும்னா கூட நீ உணர்வின் அடிப்படையில் செய்ய வேண்டும். பயத்தின் அடிப்படையில் கிரியைகளை செய்வது பிசாசு. உணர்வின் அடிப்படையில், ஆசையின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படையில் கிரியை செய்வது தேவன். கையை தட்டிட்டு ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை நிரப்புறதும் தேவன் அவனுக்குள்ள வச்ச ஃபீலிங்ஸ் எல்லாமே. அதனால தேவனுக்கு எந்த பயமும் கிடையாது. தப்பா எடுத்துக்கிறாங்க. உங்களை புரிய வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சுற்றி இதான் ஞானம் நிற்கிது. நம்மளை சுற்றி தான் என்ன செய்யுது? என்ன நிற்குது? சத்தம் மட்டும் கூப்பிடுது. புத்தி உள்ளவனுக்கு ஞானம் யதார்த்தம். எக்ஸாம் காலத்துல போன பிள்ளை பரிசு எழுதிட்டு வருமானு பதறத்தோடு உட்காந்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள அனுப்பிச்சிட்டு பயத்தோடு உட்காந்துருக்கிறது இல்லை. வந்துங்க பார்த்துக்குவாங்க பண்ணுறாங்க. ஏன்? ஒன்று மூளையின் அடிப்படையில் வேலை செய்கிறது, இன்னொன்று உணர்ச்சியின் அடிப்படையில் வேலை செய்கிறது. மூளையின் அடிப்படையில் செய்கிற வேலை ரொம்ப நாளைக்கு ஓடாது. உணர்வின் அடிப்படையில், தேவன் ஏற்படுத்துகிற உணர்வின் அடிப்படையில் நடப்பதான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். டைமுக்கு சோறு கொடுக்கறது கூட தப்புங்க. அது சின்ன பிள்ளை நினைக்கிறேன். சின்ன பிள்ளைய இப்போ வளர்ந்த பிறகு நீங்கள் வந்து சாப்பிடணும்னு தெரியுது, ஆனால் குழந்தைக்கு சாப்பிடணும்னு தெரியாது. அது எப்படி ஃபீட் பண்ண போறீங்க சொல்லுங்க? எப்படி ஃபீட் பண்ண போறீங்க? டைமுக்கு ஃபீட் பண்ணீங்கன்னா பிள்ளைக்கு டைஜஸ்ட் ஆகாது. பசிக்கு தான் ட்ரீட் பண்ணணும். கையை தட்டுங்க. அப்ப பசியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது அழுகும். அப்ப எப்படி வச்சாரு பாருங்க சிஸ்டத்தை. அது அழுகாம நீங்க பால் கொடுத்தீங்கன்னா சிக்கல். அது அழுகும் போது, அது டைமிங்க்கு பால் கொடுக்கும்போது, இப்ப இதெல்லாம் எதன் அடிப்படை நடக்குது? எல்லாமே உணர்வு. அந்த உணர்வை கொடுத்துட்டா சின்ன குழந்தை கூட டைமுக்கு பால் குடிச்சிடும். நான் கை தட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப பெரிய பெரிய அறிவு தேவையில்லைங்க. உணர்ச்சி, விருப்பம். இது எதன் அடிப்படையில் வருகிறது? DNA அடிப்படையில் வருகிறது, வித்தின் அடிப்படையில் வருகிறது. தேவன் உன்கிட்ட ஒன்று தான் செய்யணும் விரும்பினார். என்ன தெரியுமா? நீ என் பிள்ளையா மாறணும், என் வித்து உனக்குள்ள வரணும்னாரு. அப்புறம் அது பார்த்துக்கிட்டார். அவ்வளோதான். கழுகு கொஞ்சம் கோழி குஞ்சோட நீங்க சேர்த்து வளர்த்தாலும் ஒரு நாள் கழுகு தான். புலிக்குட்டி நீங்க பூனைக்குட்டியோட வளர்த்தாலும் கொஞ்ச நாள் கருத்து பார்த்தா பூனைக்குட்டி காணாமல் போயிடும். ஆமாம், ஏன்னா புலிக்குட்டி என்ன செஞ்சிடும்? வேலையை காட்டிடும். அது உள்ள இருக்கிறது. இது ஒரு மகா பயங்கரமான சப்ஜெக்ட். இது ஒரு மகா பயங்கரமான ரகசியம். இது மாபெரும் ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு எதையாச்சும் எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்ண மாட்டீங்க. அல்ல மக்களை போட்டுக்கிட்டு கொல்ல மாட்டீங்க. ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? இயேசுவை போல் வாழ்வது எளிமையானது. இயேசுவை போல் வாழ்வது எளிமையானது. ஆமென், ஆமென்.
தண்ணி குடிப்பது எளிமையானது. எப்பெல்லாம் தண்ணி குடிக்கலாம் சார்? எப்போ தண்ணி குடிக்கலாம்? எப்பெல்லாம் தாகடுக்கு அப்பெல்லாம் தண்ணி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் குடிக்கணும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுவே அடிப்படையில் தவறானதுன்றாங்க. தாகம் எடுப்பதெல்லாம் தாகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் தண்ணி குடிக்கணுன்றாங்க. சாப்பிடும்போது டைமுக்கு சாப்பிடணுன்றது தவறானதுன்றாங்க. டைம்ன்றது என்ன டைமுக்கு சாப்பிடணும்னா பயாலஜிக்கல் கிளாக். அது நீ வீட்டில் ஓடிட்டு இருக்கல அந்த கிளாக் கடை 200 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கியே, 12 மணி ஆச்சு டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்ன்ற மாதிரி ஆகி போயிடும். இது இந்த டைமை சொல்லலை, இது இந்த டைமை சொல்லுது. அது கூப்பிடும் பாருங்க, கூ 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 அப்படி சாப்பிடணும். அது 4 மணிக்கு சில நேரம் கூட, சில நேரம் 3 மணிக்கு கூப்பிடும். அது எப்போ கூப்பிடும் அப்போ சாப்பிடணும். அவ்வளோ டைமுக்கு சாப்பிடுனா அந்த டைமுக்கு. அப்போ எல்லாத்தையுமே தேவன் இன்னரில் ஒரு சிஸ்டமாக வச்சாரு. அந்த சிஸ்டத்தில் ஒன்று தான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது அப்படியே பெரிய குழப்பற சப்ஜெக்டில் கிரேஸுக்குள்ள வண்டினா அம்புட்டையும் தட்டி விட்டு ஈஸியாக தட்டி விட்டு போயிடுவார். கையை தட்டுக்கு வருது அவருக்கு. ஆமாம், நிறைய விஷயத்தை நீங்கள் ரொம்ப சீரியஸாக கவனிக்கணுங்க. எல்லா பாடத்தையும் படிக்கிறேன் மண்டையில் ஏற மாட்டேன். சில பாடங்களை சொல்லிக் கொடுக்காமலே தெளிவாக செஞ்சிடறாங்க. ஏன்? அதான் என் கேள்வி. இல்லை, ஞானம் அங்கே இருக்குன்றேன் நான். அது வந்து ஹாலிவுட்டில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான், கமாக்கரையில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான், வாடிப்பட்டியில் பிறந்தவன் அப்படி தான் இருக்கிறான். என்னடான்னா தேவனுக்கு பாடசாலை தேவையில்லை. காரணம் அவனுக்குள்ளே பயாலஜிக்கலா அவனுக்குள்ளே தேவன் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறார். அதுதான் வெற்றி தரும். சினிமா தான் உலகத்தை கெடுக்குது, இன்டர்நெட் தான் உலகத்தை கெடுக்குன்னா நோவா காலத்தில் எது இருந்துச்சு? எது இருந்தது? இன்டர்நெட் இருந்துச்சா? சினிமா இருந்துச்சா? எதுவுமே இல்லையே. ஆனால் பூமியில் அக்கிரமம் பெருகிற்று. சீடு டெவலுக்கு நல்லா தெரியும். ஏன் சீடு இவனுக்குள்ள போயிருச்சுன்னா அவன் ஏன் பிள்ளையா மாறிட்டானா அதுக்கப்புறம் இவன் பக்கத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனே தர வேண்டாம், உள்ள இருந்து அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த சீட்டில் இருக்கிறவனை நீ இழுத்து கொண்டு வந்து உபவாச கூட்டத்தில் உட்கார வச்சா 3 நாள் ஒழுக்கமாக இருப்பான். 4வது நாள் அப்பா கூப்பிட்றாருன்னு போயிடுவான். மனம் திருந்திய மைந்தனவன் உங்கள்கிட்ட வந்து ஸ்தோத்திரம்னா திடீர்னு நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நேராக போய் அலங்கார தேட்டரில் உட்காந்துருவான். எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து. ஏன்னா சீடு அவனை நீ கட்டி போட்டாலும் கதை ஆகாது. என் வாழ்க்கையில் நிறையா பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறேன். சிலருக்கெல்லாம் கொடுத்த உபதேசத்தில் 25 வால்யூம் புக்கு போட்டிருக்கலாம். கழுத கடைசியில் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது எங்கே தான் போச்சு? ஜிம்முக்கு தான். எங்கே போச்சு? அங்கே தான் போய் நின்றுச்சு. இந்த நாய்களை நாய்களில் இந்த மாதிரி நபர்களை நீங்கள் என்னத்தை வெளியில் குளிப்பாட்டினாலும் உள்ளே இருக்க சீடு மோசமான சீடு. நீங்கள் சீடை மாற்றாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கழுதையை நல்லா குளிப்பாட்டி குதிரை ரேஸில் கிரேஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். கிரேஸை பற்றி பேசிட்டேன். ஒரு கழுதையை குளிப்பாட்டி கழுதை சொல்லிச்சான், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க, நாங்களும் ஓட மாட்டோமா அப்படின்னு. உடனே குதிரை ரேஸ் பாண்டிருக்கான். இல்லை, நாங்களும் இறக்குறை நெருங்கின சொந்தம் தானே நாங்கள். உடனே அதை குளிப்பாட்டியிருக்காங்க. குளிப்பாட்டி ஹேர் கட் பண்ணியிருக்காங்க, பாலிஷ் பண்ணியிருக்காங்க. அது நகத்தை எல்லாம் அழகாக கழுவி க்ளீனாக இது பண்ணி எல்லாம் இதெல்லாம் பாலிஷ் பண்ணி கொண்டு போய் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. எல்லாம் குதிரை அன்னைக்கு ஒரு கழுதை மட்டும் ரெடி அன்னைக்கு தான். இன்னைக்கு ஜெயிச்சு காட்டேன், நாங்களாம் உங்களுக்கு என்ன இலச்சவங்களான் இருக்கு. உடனே இப்போ அவன் கண் எடுத்து சுடுறதுக்கு டம்முன்னு சுட்டோன்னு சவுண்டை கட்டும் அப்படி ரிவர்ஸில் ஓடி இருக்கு. டக்கடக் டக்கடக்குன்னு கழுதை மட்டும், குதிரையெல்லாம் முன்னாடி ஓடி இருக்கு. அப்போ கென்னத் ஹேகின் கேட்குறாரு, இப்போ இந்த கழுதை குதிரை ரேஸில் ஜெயிக்கணும்னா என்ன செஞ்சா அந்த கழுதை குதிரை ரேஸில் ஜெயிக்கும் அப்படி கேள்வி கேட்குறாரு ஹேகின். அந்த கழுதைக்கு வேற என்ன ட்ரைனிங் கொடுத்தா குதிரையா மாறும்? ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும். ஹேகின் கொடுக்குற கன்க்ளூஷன், அந்த கழுதை செத்து மறுபடியும் குதிரையாய் பறக்க வேண்டும். கையை தட்டு, விசில் வந்திருக்கணும் நேரம். இதைத்தான் இயேசு சொன்னார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். It is not matter of practicing some ceremonial activities. It is not a ritual something doing spiritual activities or religious activities, so called early morning prayer, சங்கீதத்தை வாசி, நீதிமொழியில் வாசி, டெய்லி டிவோஷனை வாசி. It is not just like that. It is not by that
so called religious activities. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். I am not a born Christian, I am a born again Christian. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், எனக்குள்ளே புதிய வித்து பிறந்திருக்கிறது. நான் மரித்தேன், நான் மறுபடியும் பிறந்தேன். அந்த வித்து தான் சப்ஜெக்ட், வித்து தான் சப்ஜெக்ட். அதை விட்டுட்டு இன்னைக்கு சர்ச்சில் ஃபுல்லா கழுதையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அதுவும் முடிவு எடுக்குது, இன்னையிலேருந்து நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், சிகரெட்டை நிப்பாட்டிடலாம் நினைக்கிறேன். அதே தான், அப்படியே சிகரெட் நிப்பாட்டிட வேண்டியதான். இந்த நிப்பாட்டிட்டு சிகரெட்டை அடிக்கிற விட முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிறது கழுதை. எத்தனை நாயை குளிப்பாட்டியிருக்கேன் நான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்லை, ஆமாம், இதுகளை வந்துலாம் நம்ம அப்போ யோசித்து கடைசியாக கிருபைக்குள்ளே டக்குன்னு அடாப்ட் ஆகிட்டேன். ஏன்டா இப்படி உடனே உள்ளே பாஞ்சு வந்து கட்டி பிடிச்சிட்டேடான்னு கர்த்தர் கேட்டார். ஆமாங்க, இவங்கிட்ட பட்ட அனுபவம், நீங்கள் சொல்கிறதா ஆண்டவர் உண்மைன்ட்டேன். நம்மளும் போட்டு வந்து எல்லா கோர்ஸும் நடத்தினோம், எல்லா கேம்பையும் போட்டோம். கடைசியில் பார்த்தா அது டக்குன்னு நான் வாழை சுருட்டிட்டு கிளி 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 கிளுன்னு போய் எங்கே நிற்குது, அங்கே தான் போய் நிற்குது. கடைசியில் முடிவு எடுத்துட்டேன். சில விசுவாசிகள்லாம் நான் கிருபைக்குள்ள வருவது காரணமாக இருந்தார்கள். கைத்தட்டு வந்தவருக்கு விச ஊசிகள், விசுவாசிகள் சில விச ஊசிகள். இவங்கெல்லாம் பார்த்தவொன்னே அவனை கண்டு புத்தி அடைந்தேன். சாலமோன் சொல்றான், அந்த முள்ளு காட்டை பார்த்தவொன்னே நான் புத்தி அடைஞ்சிட்டேன். சோம்பேறியின் வயலை கடந்து போன போது நான் என்ன செஞ்சேன்? புத்தி அடைஞ்சேன். என்னன்னா, ஏ அப்பா, இது ஒத்து வராது போல அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்றைய தேவை. லா இல்ல, சீட். இதைத்தான் இயேசு சொன்னார், இதைத்தான் பிதா சொன்னார். அந்நாட்களிலே இந்த பிரமாணங்களை நான் அவர்கள் மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவேன். ஒரு பெயிண்டர் அந்த வாட்டர் கலரை அப்படி வச்சு அப்படி எழுதுவானா, அப்படி தேவன் மனசில் வச்சு இருதயத்தில் கையெழுத்து வச்சா, மனசில் வச்சு ஆசையில் வச்சு மைண்டில் எழுதுவாராம். அல்லேலூயா. எதையுமே ஆசை, மனசுனா ஆசை, ஆசையில் வச்சு மைண்டில் எழுதுனா மறக்கவே மறக்காது. 10th படிக்கும்போது சொன்னா A+B+C² என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னமோ படித்தோம், A²+B²+2AB+2BC 2+C. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 10th படிக்கும்போதும் என்ன செஞ்சிருச்சு? படித்து மறந்து வச்சு. ஆனால் 5 வயசில் 6 வயசில் திஸ் இஸ் வாட் ஐஸ்கிரீம் நாங்க, திஸ் இஸ் A ஃபார் ஆப்பிள். ஒரு கடி நாய் அப்படியே 50 வருஷம் ஆனாலும் ஆப்பிள். ஏன்னா ஆப்பிளை பார்த்து மேங்கோன்றாங்க, ஆப்பிள்ன்றாங்க. ஏன்னா இது மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுறாங்க. A+B² எங்க எழுதுனாங்க? மூளையில் எழுதுனாங்க. இங்க எழுதுனா எதுவுமே நிற்காது, இங்க எழுதுனா எதுவும் மறக்காது, எதுவும் மறக்காது. ஆமேன், எதுவும் மறக்காது. ஆமேன். மேட்டர் இஸ் சீட். இந்த கிரேஸில் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, பரிசுத்தை பற்றி பேச மாட்டேன்றாரு, பரிசுத்தை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் 3 மணி நேரம் மெசேஜ், 3 மணி நேரம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏசினார் 2 மணி நேரம் 55 நிமிஷம் எல்லா சப்ஜெக்டும் பேசிட்டு போகிறப்ப 5 நிமிஷம் அந்த நோட்ஸ் எடுத்துக்க, அவர் 3 நிமிஷத்தில் போகிறவங்கள பரிசுத்து கொடுத்துட்டு போயிடுவார். என்னமோ நினச்சிக்கிட்டு இருப்போம், சிம்பிளாக மட்டும் முடிஞ்சிட்டு போயிடும். விஷம் உடம்புல ஏறினவன் சாகரேக்கு என்ன செய்யணும்? என்ன வேலை செய்யணும்? அவன் ஒரு வேலையும் செய்ய வேணாம், எல்லாத்தையும் உள்ளே போன விஷம் வேலை பார்த்துரும். அப்படித்தான் வித்து எல்லா வேலையும் பார்த்துரும். ஆமேன் சார், ஆமேன். ஏன் சார் உங்களுக்கு சினிமாவை பார்க்குற விட மெசேஜுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது? சீடு சார், சீடு சீடு. ஆமேன் சார். 50,000 ரூபா கொடுக்குற வந்து ஒரு வேலையை விட 5,000 ரூபா கையில் கிடைக்காட்டா கூட பிரசங்கம் ஏன் சார் எனக்கு பிடிக்குது? அது வித்து சார், அது வித்து. கோடி ரூபா கொடுத்தாலும் வேறு வேலைக்கு நான் போக மாட்டேன். ஆமாம், 2வது நாளே ஓடி வந்துடுவேன். ஏன்னா இது வித்து. எங்கள் அப்பா பிரீச்சர், நானும் பிரீச்சர். கையை தட்டுங்க. எங்கள் அப்பா மலை பிரசங்கி, நான் மலை பிரசங்கி. சீடு சீடு சீடு. ஒரே வசனத்தை வச்சு வசனம்னு வாசிக்கணுன்ற கண்டி வாசி இல்லை, இன்ட்ரடக்ஷன் அடுத்த வாரத்துலேருந்து கூட கருத்து சித்தம் எடுப்போம். ஆதியாகமம் 1:11 வசனம். ஆமாம், டைட்டில் என்ன? போதி தர்மன் எழுதுறாங்க. ஆமாம், டைட்டில் கிரேஸ் அண்ட் சீடு. இல்லையா? பிரதர் நல்லா மெசேஜ் எடுக்க, நான் சீடி வாங்கி அனுப்பிச்சி விடுவோம். நிறைய ரெவலேஷன் கிடைக்குது, அனுப்பிச்சி விட்டுறக்கூடாது. அப்பொழுது தேவன் பூமியான இல்லை, ரொம்ப நாளாக எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் இது.
தேவன் அதை ஞாபகப்படுத்துகிறார். இன் ஸ்பிரிட் வேர்ல்டு வாட் இஸ் சீட். இங்கே நேச்சர் ஆஃப் அ சீடு, கனெக்டிவிட்டி பிட்வீன் கிரேஸ் அண்ட் சீடு, இன்ஹெரிட்டன்ஸு. அடுத்து வந்து இன் ஸ்பிரிட் வேர்ல்டு வாட் இஸ் சீடு. இதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இல்லை, பயந்துடாதீங்க, வர நாட்களில் பார்ப்போம். நேச்சர் ஆஃப் அ சீடு, ஒரு சீடோடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். வாசிப்போம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும், பூமி இங்க இருங்க, தேவன் வந்து லா, நேச்சுரல் லா, இதெல்லாம் ஆதியாமில் தான் வைக்கிறாரு. ஆதியாமில் வச்சது இன்னைக்கு வரையும் நடந்துகிட்டு இருக்கு. சூரியனை பார்த்து சொன்னாரு, இங்க பாருப்பா, நீ சுற்றி சுற்றி வரணும், சாரி உன்னை சுற்றி சுற்றி இது வரும், நீ காலையில் வரணும், சாயந்தரம், இதெல்லாம் சொல்லிட்டு போனார்ல. கடல் பார்த்து சொன்ன இப்படி தான் இருக்கணும். 6000 வருஷம் ஆச்சு, 6000க்கு மேலே ஆச்சு, 6000 வருஷம் ஆச்சு, அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கு, மாறவே மாறாது. அந்த பிரமாணத்துக்குள்ளே தான் நம்ம வரோம். நமக்குள்ள அந்த இயற்கை பிரமாணம் தான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நேச்சுரல் லா 13 வகையான பிரமாணம் பார்த்தோம்ல. இப்போ நமக்குள்ள பரிசுத்தம்னு ஒன்று வருது இல்லை, அது எந்த லால வருது? மோசே லால வரல. எல்லாம் சொல்லுங்க, ஹோலினஸ்ஸு சொல்லுங்க. மோசஸோட லால வரல, நேச்சுரல் லால வருது. கை தட்டுங்க வருது அவருக்கு. ஹல்லேலூயா. மோசஸ் லா இதில் வந்துச்சு, கல்லில் எழுதி கொடுத்தாரு. ஆமாம். ஆனால் நேச்சுரல் லாவை வித்துக்குள்ளே வச்சார். எனக்குள்ள பரிசுத்தம் வரப்போகுது நியாயப்பிரமாணத்தில் அல்ல, இயற்கை பிரமாணத்தில் இருந்து. ஆமென் சொல்லுவோம், வாசிப்போம். இது தெரியாதவங்க அப்படியே ரொம்ப கபா 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 பரிசுத்தம் ரீபா கபா ஓ ஷாபா ஷினாசியா என்ன திடீர்னு சைனீஸில் பேசிகிட்டு இருக்கிற இவங்களுக்கு ஹோலினஸ்னா தான் பெரிய. நாய் குலைக்குது, சிங்கம் கர்ஜிக்குது, மீன் நீந்துது, ஆமாம், குதிரை கணைக்குது, குதிரை வந்து என்ன செய்யுது, யானை பிளிருது, கழுதை கணைக்குது, ஆமாம். அதை மாதிரி அதன் வரிசையில் உங்கள் பேரை போட்டு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க. அதன் அடிப்படையில் அவ்வளோதான் சொல்ல. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். காரணம் அழகாக சொல்கிறாரு, காரணம் ஒண்ணுதாயா, தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அது கூட இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். ஏன்னா பாவத்தில் நிலைச்சிருக்க முடியாது. அந்த பையன் போனான் பாருங்க, அப்பா தந்து பிரிஞ்சு போனான். ஆனால் அவனால் அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. ஃபைனலாக என்ன முடிவு எடுத்தானே, எங்கள் அப்பாட்ட போவேன். எது இழுத்துச்சு? வித்து. வித்து. உங்களுக்குள்ள என்ன ஃபீல் வருது? சின்ன வீடாக இருக்கட்டுங்க, நீங்கள் வந்து போகிற இடத்துல பெரிய வீடு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த 3 நாள் 4 நாள் நீங்கள் எல்லா வந்து மீட்டிங் ஊழியத்தெலாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து உங்கள் சொந்த வீட்டில் சின்ன வீட்டில் படுக்கிறப்ப அப்படியே பரலோகத்திலே படுக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டு. ஆமாம், நீ துவைக்காத இந்த போர்வையில் வந்து 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 நீ தூங்கினா தான் உனக்கு தூக்கம் வருதுன்ற மாதிரி என்ன சொல்கிறேன் நான் வந்து ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், மை ஹோம் இஸ் வெஸ்ட்டுன்றான். ஏன்னா இது வந்து அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று. அப்படித்தான் அவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன் அப்படின்னா அதுதான் நடக்கும். வாசிமா வசந்த. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பேனா வச்சுக்காங்க, சொல்ற இடத்துல கோடு போடுங்க, பேஸ் வைப்பாங்க. பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய, இங்க பாருங்க, தங்களில் தங்கள் விதையுடைய, தங்கள் விதையை உடைய கனிகளை, கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே, தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும், கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். முளைப்பிக்க கடவது என்றார். இதுதான் இயற்கை பிரமாணம். இந்த வரிக்குள்ள என்ன இருக்குன்னா, நூற்றுக்கணக்கான மில்லியன் கணக்கான அர்த்தம் இருக்கு. என்ன சொல்லுங்க? அரச மர விதையிலேருந்து அரச மரம் வரட்டும், வந்து ஆலமரம் ஆலமரம் வரட்டும், வேப்ப மரம் வேப்ப மரம், தென்னை மரம் தென்னை மரம் வரட்டும், பலாமரம் பலாமரம் வரட்டும், மாம்பழ விதையிலேருந்து மாம்பழம் வரட்டும் அப்படின்னு எல்லா அர்த்தம் இதுக்குள்ளே இருக்குது. அது சொன்ன உடனே அந்த விதையை போடுறாங்க, அதான் விதை. திரும்ப அடுத்த விதையை போடுறான், அடுத்த விதை 50,000 வருஷம் கழிச்சாலும் அது அதைத்தான் தருது. சே, என்ன பாருங்க, இதே தான். இதுதான் தங்களில் தங்கள் விதையுடைய
அவர்கிட்ட என்ன விதை இருந்துச்சோ அந்த வித்து தான் எனக்குள்ளே வந்துச்சு. நான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன். ஆமேன் சாரே. அந்த வித்து, அவர் வித்து தான் எனக்குள்ளே இருக்கு. ஆமாம், இதைத்தான் நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும். சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் வேப்ப மரத்தை சுற்றி சுற்றி வந்து குச்சி எடுத்து பளிர் பளிர்னு அடித்து டெய்லி இப்படி கசப்பானதே கொடுக்குற, இனிப்பான கொண்டா அது கொடுக்காது. தெளிவாக சொல்லிட்டான் யாக்கோபு. யாக்கோபு தானே சொன்னார், நல்ல மரமெல்லாம் அடுத்து கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க. அது எல்லாருமே ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்குவீங்களே. ஆனால் அடுத்த வசனம் தானே ஏற்றுக்க வேண்டிய முக்கியமான வசனம். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது. அவன் சொல்கிறான், முற்பூண்டுகளில் போய் நீங்கள் திராட்சை பழங்களை பறிக்க முடியுமா? இதுதான் அதை சீக்ரெட் ஆஃப் ஹோலினஸ்ஸு. முள்பூண்டுகளில் திராட்சை பழங்களையும் எங்கம்மா அது வாசியமா? யாக்கோபு 3:12. சீக்கிரம் நம்ம 2 வருஷம். சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து கேளுங்க, அது இதை தருமா, இது அதை தருமா? அப்புறம் நீங்க மட்டும் இப்படி அதை தருவீங்க? ஆமா, அமைதியா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க, சொல்லிருங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட். இங்க பாருங்க, ஞானம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஈஸின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொன்னார், ஞானம்னா டிக்ஷனரியில் என்ன அர்த்தம்? ஈஸின்னு அர்த்தம். ஈஸின்னு அர்த்தம். நீங்கள் தேவன்கிட்ட போனீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே ஈஸியாக பேசிட்டு போயிடுவார். அவன் ரொம்ப ஞானமாக செஞ்சிடறான் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடறான் சார்னு அர்த்தம். நல்லா படித்தோன்னா பேப்பரை சீக்கிரம் முடிச்சிடறாங்க. அப்படின்னா ஞானத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஸின்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனை ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஈஸியாக முடிச்சு. தேவனுக்கு கடின உழைப்பாளிகள் தேவையில்லை, தேவனுக்கு ஞானிகள் தான் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். யார் சிறந்த பிரசங்கி? உங்களுக்கு புரியாம ஒன்று பிரசங்கிச்சுட்டாருன்னா ஒரு சிறந்த பிரசங்கி. சொசைட்டியில் பார்த்து தான் ஓடிட்டு இருக்கு. ரொம்ப ஆழமாக பேசுகிறேன் சார், எப்படி சொல்றீங்க? ஒன்றும் புரியல. அப்ப யார் இப்ப பயங்கரமான பிரசங்கி? ஒண்ணுமே புரியலன்னா பயங்கரமான பிரசங்கி. ரெண்டாவது, அவர் சொல்றதெல்லாம் என்னால கடைபிடிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்? அவர் ஆழமான பிரசங்கி. ஏன்னா என்னால செய்ய முடியாத சொல்றாருல. அட பாவி, உங்களாம் கட்டி வச்சு எரிச்சிருந்த. எவர் சொல்றத உங்களால எளிமையாய் கை கொள்ள முடிகிறதோ அது. இயேசு சொன்னார் பரிசேயர்களை பார்த்து, நீங்கள் சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை ஜனங்கள் மீது சுமத்துகிறீர்கள். நீங்க செய்ய முடியாத ஒரு பாஸ்டர் சொன்னார்னா அவர் பாஸ்டர் கிடையாது, பரிசேயர். நேம்போட மாத்தன வீட்டில் போய் பரிசேயர், ஆமா சோ அண்ட் சோ, JJSS DD அப்படி இல்லை ஒரு பேருக்கு சொன்னேன், பேரை போடணும். ஏன்னா இவர் வந்து சுமப்பதற்கு அரிய பாரமானதை பேசுறாரு, அதனால அவருக்கு பேர் பரிசேயர். ஆனால் இயேசு சொன்னாரு, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண வரலப்பா, நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண வந்தேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வந்தேன்னாரு. புரிந்து கொள்ளுங்கள். இன்று கடினமான பிரசங்கி, அதில் பார்த்தீங்கன்னா யோபு ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தன் இருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லேவியராக ஸ்பெஷலிஸ்ட்டு. இவங்க எல்லாம் ஜனங்க சரி விட்டுருங்க, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். என்ன சொல்ல வரேன்னா, ஞானம் என்பது எளிமையோடு தொடர்புடையது. இங்கே அழகாக பேசிட்டார் பாருங்க யாக்கோபு, அழகாக பேசிட்டார். என்ன பேசிட்டாரு? அத்தி மரத்தில் ஒளிவ பழத்தை பறிப்பியா? திராட்சை கொடியில அத்தி பழத்தை பறிப்பியா? பாசிமா தொடர்ந்து. அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது, தராது. இங்க பாருங்க, இந்த நீரூற்று இருக்குல்ல, உப்பு தண்ணி குழாய், அந்த நீரூற்று உப்பு தண்ணி வர்றதை நீ எது உப்பா இருக்குன்ட்டு வேகமா ஒரு சட்டி எடுத்து நல்லா சுரண்டி இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே ஊற்றிட்டு, அப்பா சுத்தமாயிருச்சு, இப்போ கூட நல்ல தண்ணி அப்படின்னா திரும்ப எத்தனை தரம் அப்படியே உப்பு தண்ணி தான் கொடுக்கும். நீ ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதெல்லாம் போனியை போட்டு கப்பை போட்டு வலிச்சு எடுத்து வெளியே ஊற்றிடுற, தீயக்கெல்லாம் வழக்கம் போல் அதான் கொடுப்பான். ஏன்னா உள்ளே இருக்க ஊற்று மேட்ரு. நீ வாட்டரை மாத்துற, ஆனால் எதை மாற்று? மேட்ரை மாற்றணும். மேட்ரு மாறினா தான் வாட்ரு மாறும். அப்ப ஊற்று அது உள்ள இருக்கிறது, கனி அது மரத்திலிருந்து வர்றது. சீக்கிரம் முடியுமா? அப்ப இதுதான் ஹோலினஸ். அது தான் வரும். அதனால தேவன் அந்த கனியை மாத்தாம அந்த அது மாத்தணும்னு விரும்புறாரு. ஓகே ரைட். இப்ப வாசிங்க, தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படி கொடுக்க. வாசிமா.
கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். பாத்தீங்களா, செடியை பறைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு எல்லாம் ஜாதி ஜாதியா வரட்டும் அப்படின்றாரு. இல்லையா? மாம்பழத்துல கூட பாருங்க, கிளிமூக்கு மாம்பழம்ன்றான். கிளிமூக்கு அடுத்து சப்போட்டாவா, சப்போட்டா அடுத்து மல்கோவா, அல்போன்சாவா. இதே நம்ம சிஸ்டர் பேர் மாதிரி இருக்கு, சிஸ்டர் அல்போன்சா. நீ ஆமா, எவ்வளவு பழம் பேர் சொல்றாரு பாருங்க. 800 800 800 வகையான மாம்பழம் இருக்குங்க. மாம்பழத்தில் மட்டும் இத்தனை ஜாதி. அது கையை தட்டுங்க சார். ஆமா, நீங்க சும்மா இந்த சேலத்து மாம்பழம் அதெல்லாம் ஒதுக்கிடணும். ஆமா, எல்லாம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, அடுத்து என்ன சொல்ல, ஆதியாகமம் 1:11 இதை சொன்னவர் அடுத்து என்ன சொல்றாரு? 1:21 வாசிங்க. 1:21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படி. இந்த 3 வருஷத்தை மட்டும் வாசித்துட்டு நான் முடிச்சிட விரும்புறேன், விளக்கம் சொல்லல. வாசித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து வாசிங்க. தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். பாத்தீங்களா, ஜாதி ஜாதியான. ஆமா, நீ ஜாதியான அங்க பேர கூட உறவின் அப்படிலாம் வந்துடக்கூடாது. ஆமா, வந்து 4 குலம் 3 குலம் உறவின் அதுக்கெல்லாம் கிடையாது. அந்த ஜாதியை சொல்லவர். இவர் என்ன சொல்றாரு? சீடு ஒன்று மரத்தை பேசும்போது ஜாதி ஜாதியா வரட்டும் அப்படின்றாரு. அடுத்து நீர்வாழ் ஜந்துக்களை பார்த்தோன்னே ஜாதி ஜாதியா வரட்டும் அப்படின்றாரு. இதெல்லாம் மாறிச்சான்னு நான் கேட்குறேன். மாறல. அடுத்து மிருகங்கள்கிட்ட வர்றாரு. வாசிங்க. 24. பின்பு மன்னிக்கவும் 24. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் அடுத்து ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார் தேவன். அது அடுத்து அது அப்படியே ஆயிற்று. அவர் சொல்லிட்டாருன்னா அப்படியே ஆகுமா ஆகாதா? ஆயிற்று. செடியை பார்த்து சொன்னாரு ஜாதி ஜாதியா வா அப்படின்னாரு. ஓகே. அடுத்து மீன் பார்த்து சொன்னாரு ஜாதி ஜாதியா வா. மீன் என்னென்ன இருக்கு? 4 மீன் சொல்லுங்க. கெண்டை, கெளுத்தி, ஐரை, அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அடுத்து அது அப்படியே ஆயிற்றுன்னு இருக்கு. இங்க செடிகிட்ட அப்படியே ஆயிற்றுன்று. அடுத்து சொல்றாரு அது நல்லது என்று கண்டார். ஏன்னா மேட்ரு பின்னாடி தான் வருது. அதுக்கப்புறம் என்ன? நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஜாதி ஜாதியாக வரட்டும் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் அது நல்லது என்று கண்டார். இதெல்லாம் ஹைலைட் கிடையாது. அடுத்த வசனம் தான் ஹைலைட். பின்பு தேவன் நமது சாயலாகவும். கையை தட்டு. நல்லா 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 நல்லா. இங்கதான் கனெக்டிவிட்டியா இருக்கு. 2 வசனத்துக்கு இருக்கிற கனெக்ஷனே அதுதான். பின்பு தேவன் நமது சாயலாகவும். அவ்வளவுதான். மீதி வீட்டில் போய் வாசித்துருங்க. இதுக்கு மேல விளக்கம் சொல்ற ஒண்ணுமே இல்ல. அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு. எல்லாம் ஜாதி ஜாதி. அடுத்து இது இன்னும் ஜாதி ஜாதி. அடுத்து நம்ம ஜாதி அப்படின்னு அங்கதான் ஜஸ்டினையும் உங்களையும் என்னையும் படைச்சிட்டு அதே மாதிரி தான் இதுவும். நான் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், போயிட்டாரு. ஐயா பரிசுத்தம் அது அப்படியே ஆயிற்று. நீங்கள் ஆணாய் மாறுவதற்கு என்ன செஞ்சீங்க? ஜீவன் டோனா சாப்பிட்டீங்க? ஆண்களை பார்த்து கேட்கிறேன். பிறப்பிலே நான் ஒரு ஆண். மீச வளர்றதுக்கு என்ன செஞ்சோம்? மீச வளராம இருக்க நீங்க என்ன செஞ்சீங்க? அப்ப அமைதியை வாயை பத்தி வீட்டுக்கு போயிருங்க. உங்களால ஒரு முடியை வளர வைக்க முடியல, வளர வைக்காம இருக்கவும் முடியல. நீ போய் வானத்தை வில்லா வளைக்க போறேன். பரிசுத்தம் இவைகளில் ஒன்றுதான் பரிசுத்தம். புரிஞ்சுக்காங்க. ஆமேன். படிக்காதவன் ஆமா தானும் குழப்பி கணக்கு விளக்கம் கேட்காதவனே குழப்பி விட்டு வாங்கி பாருங்க. என்னடா நான் சொல்ற புரியுதா? ஒன்றும் புரியலடா. ஆமா, ஏன்னா எனக்கே புரியல. அப்படி குழப்பி விட்டு போயிடக்கூடாது. இதுதான் கடந்த தலைமுறைகள் நிறைய நடந்து வச்சு. என் அன்புக்குரியவர்களே, தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். பாவம் செய்யறான் சார் அப்படின்னு போய் அவர்கிட்ட சொன்னாலும் அவர் சொல்லுவாராம் அதெல்லாம் நிலைச்சிருக்க மாட்டான்டா எனக்கு.
நிலைச்சிருக்க மாட்டான்ற. எதுவும் சொல்றீங்க? என் வித்து அவனுக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். வித்தை புரிந்து கொண்டால் பதட்டப்பட மாட்டீர்கள். அது தன் வேலையை செய்யும், அது தன் வேலையை செய்யும். 10 வயதுல ஒருத்தனுக்கு 12 வயசுல ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணி குழந்தையை பெறுவதற்கான தகுதி இல்லாவிட்டாலும் அவன் ஆணாய்த்தான் இருக்கிறான். அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படுவீங்களா? டைம் வரும்போது எல்லாம் கிளியர் ஆயிடுவான். அதே தான் இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு சில குறைநிறைகள் இருந்தாலும் தேவனுக்கு சரியான நம்பிக்கை இருக்குது. அது 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 தன் காலத்தில் தன் கனியை தரும். சும்மா போட்டுக்கிட்ட லென்ஸை வச்சுட்டு அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன பண்ணுகிறார், ஹலோ, அப்புறம் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணதை போட்டு விடுங்க என்னன்னு கேட்போம். என்ன இது, ஏன் காம்ப்ளிகேட் ஆக்குற? எதையுமே நீ காம்ப்ளிகேட் ஆக்காத, எல்லாமே தானாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஹலோ, திருட நினைச்சு விரட்டிக்கிட்டே இருப்பியா, நேரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருப்பான். என்ன சரிங்க வண்டி, திருடன் இல்லையா நீ? வந்து லைஃப்பில் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஹோலினஸை பேசும்போது கர்த்தர் எனக்கு அதான் சொன்னேன். நிறைய பேர் நேரத்தை வெட்டியாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது தானாக நடக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து வளர்ந்துருவானான்னு பார்த்துட்டு இருக்க பாருங்க. நீ இப்போ என் வேலையை படுறாவன், அவன் வளர்ந்துருவான்டா. அதான் ஒருத்தர் சொன்னாரான், தம்பி நீ பின்னாடி பெரிய ஆளாக வருவப்பான்னாரான். அவன் டக்குன்னு பார்த்து, ஐயா எப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டானா. சின்ன வயசு அவனுக்கு. நான் இப்படி தான் சின்ன பையனை அந்த போய் பெரிய ஆள் ஆயிட்டேன்ல, நீனும் பெரிய ஆளான்னு சொல்லிட. பக்கத்தில் தான் லென்ஸை போட்டுலாம் பார்க்க வேண்டாம் சார், அவன் வளர்ந்துருவான் சார். பக்கத்தில் அவன் வளர்ந்துருவான். உன் வேலை எதுவோ அதை பாரு, இல்லை அதை மட்டும் பாரு. சத்யால சொன்ன மாதிரி அண்ணன் என்ன பண்ணுறான், வேலை தேடிட்டு இருக்காரு, அதை மட்டும் பண்ண சொல்லு. ஃபேமஸான வசனம் அந்த காலத்தில். ஆமாம், வான் பண்ணிட்டு போவான் கமலஹாசனா. என்ன பண்ணுறாரு, வேலை தேடி இருக்க, அதை மட்டும் பார்க்க சொல்லு. அது மாதிரி நீங்கள் நம்ம என்ன செய்யணும், நம்ம இன்னும் எவ்வளோ வளரணும், நம்ம என்ன செய்யணும், அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். நமக்கு மற்றவர்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஆமாம், நம்ம we are so busy with God. ஆச்சா இட்ஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே போயிட்டு இருங்க. ஜாதி ஜாதியான நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணி, ஜாதி ஜாதியான நீர்வாழ் ஜந்துக்கள், ஜாதி ஜாதியான செடி, பின்பு தேவன் நமது சாயலாகும், நமது ரூபத்தின். அது எல்லாம் மாறல, அது எல்லாம் பாரு மாறி இருக்கா, மாறல, நீயும் மாற மாட்ட. உன் வாழ்க்கையிலையும் எந்த எதிரி ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வித்து உனக்குள் இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்படி போயிட்டு இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்கள் மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கிரேஸ் எங்களுக்குள்ள வித்த விதைக்குது. ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால், எஸ், தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினால் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். எப்படி இந்த வித்து நமக்குள் வந்தது அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரு கணவன் மனைவி உறவின் போது அந்த வித்து குழந்தையை தருகிறது. அந்த குழந்தைக்குள்ள உங்கள் அப்பாவோட குரோமோசோம் இருக்கு, டிஎன்ஏ இருக்கு, ஜீன் இருக்கு. அப்போ இயேசுவோட அந்த ஜீனு, அந்த குரோமோசோம் இதெல்லாம் எப்படி எனக்குள்ள வந்துச்சு, எந்த ஆக்டில் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்றத அடுத்த வாரம் பார்ப்போம். நல்ல பிதாவே, இயேசு நாமத்தில் உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்க. நேச்சர் ஆஃப் அ சீட் இந்த வாரம் பார்த்தோம். ஒரு சீடோட அது இயல்பு தன்மை என்ன என்பதை பார்த்தோம். அப்படித்தான் அந்த கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ள வேலை பார்க்குது. இந்த உலகத்தில் நல்லவன் நினச்சிக்கிட்டு போனால் நல்லவன் கிடையாது, கெட்டவன் நினச்சிக்கிட்டு கெட்டவன் கிடையாது. காரணம், இட் இஸ் நாட் பை religious activities but by the seed. seed. Yes master. அந்த சீட் எங்களுக்குள்ள இருக்கிற காய் ஸ்தோத்திரம். அந்த சீட் எங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டாகி கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். அந்த சீட் இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தம், பலன், அந்த பலனை அனுபவிக்க உதவி செய்தார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஓகே, காட் பிளஸ் யூ. தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி. ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும்.
30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள் H37 TNHB காலனி செக்டார் 1 மற்றும் 2 டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் ஆனையூர் மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20 87 60 60 90 30 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.